ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி சத்யா சமையலில் சமையல் போஸ்ட் எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு vlog வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன vlogனா, ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தோம். அதில் வந்து சேவல் சண்டை, அவங்க மாமா வீட்டுக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். நாட்டு மாடு ரொம்ப பசுமையாக இருக்குங்க. வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். தோட்டம் பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது. வீட்டிலேருந்து போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் தோட்டத்துக்கு போயிடலாம். இந்த ரோடு எண்டிங் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோடு கிடையாது, ஹில்ஸ் தான் இருக்கும். அப்படியே போனீங்கன்னா கொடைக்கானல் அந்த சைடில் போயிடலாம் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி, அங்கே என்ன பண்ணுறாங்க, என்னென்ன வளர்க்குறாங்க, நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த விலாகில் பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 மினிட்ஸில் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்துடுவோம். நான் நிறையா தடவை நோட் பண்ணியிருக்கேனுங்க. இங்கே இந்த ரோடு திரும்பி அந்த கேட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து வெல்கம் பண்ணதுக்கு அங்கேருந்து வந்துடும் பாருங்களேன். அது யாருன்னு கெஸ் பண்ணி வைங்க. கெஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ அந்த ஆள் என்ட்ரி கொடுக்கும் பாருங்கப்பா. இந்த அளவு மாட்டுப்பொங்கல் வந்து அங்கே தாங்க நாங்கள் கொண்டாடணும், தோட்டத்தில் தான் கொண்டாடணும். ஸோ அது வந்து நாட்டு மாடு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கொய்யாப்பழம் தாங்க ரொம்ப நிறைய பேர் தோப்பு வச்சுருப்பாங்க. ஏன்னா கொய்யாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாவில். அதுவும் நம்ம வீட்டுக்கு கொய்யாப்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு ஒயிட் கொய்யாக்காய் இருக்குது, ரெட் கொய்யாக்காய் இருக்குது. ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கொய்யாப்பழம்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு பாதி சைடு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் போட்டிருப்பாங்க, மீதி சைடில் பார்த்தீங்கன்னா லெமன் போட்டிருப்பாங்க. ஸோ அதாங்க பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து இப்போ தான் என்ட்ரி, இது வந்து தோட்டத்தோட என்ட்ரன்ஸு. ஸோ அப் டு உள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கும், பப்பாளி மரம், எல்லா மரமே வச்சுருப்பாங்க. நான் சொன்னாங்க என்ட்ரி கொடுப்பாருன்ட்டு எப்பயுமே. இதை வந்துட்டார் பாருங்க, இவர் தாங்க லக்கி, இது தோட்டத்தோட காவலாளி. நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை முதலே பார்த்துருந்துச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் வருது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க தோட்டத்துக்கு வரோம். கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி அது ஓடுது பாருங்கள், வாட்டுக்கு ஓடுங்க, திரும்பி ரிட்டர்ன் வரும். இது கிட்டத்தட்ட இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ளே போடுங்க நீங்கள். அதுக்கு முன்னாடி ஓடி வந்துடும் ஆக்சுவலாக, வண்டி சவுண்டு கேட்டு. இதே உங்களுக்கு தெரியாதுன்னு உள்ளே விடாது. பார்த்தீங்களா பப்பாளி, இது எல்லாமே ஆர்கானிக் தாங்க. எதுவுமே வந்து நம்ம சும்மா இதெல்லாம் போட்டு ஒன்றும் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஆர்கானிக் தான். இங்கே சூப்பராக இது பண்ணுவாங்க. இவங்க உள்ளே போக போய் யார் தோட்டத்தை ஓனர், இங்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது பேர் ஆயக்குடிம்பாங்க அந்த ஏரியா பேர். ஆயக்குடி கொய்யாக்கா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். தோட்டத்தில் முக்கால்வாசி வந்து கொய்யாக்கா தான் பயிரிட்டிருக்காங்க. ஒரு சைடில் வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழம் போட்டிருக்காங்க. தோட்டத்தினுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தேக்கு மரக்கன்றுகள் இருக்குது, அதே மாதிரி நாவல் மரம் இருக்குது, புதினா, கொத்தமல்லி, அதே மாதிரி வீட்டு செலவுக்கு பயன்படக்கூடிய காய்கறிகள் எல்லாமே, சொரக்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து கொடியாக வந்து நட்டு வச்சுருக்காங்க. அந்தந்த சீசனுக்கு தகுந்த அளவுக்கு வந்து காய்கறிகள் வந்து கொஞ்சமாக போட்டுக்குவாங்க. பட் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கொய்யாக்காய் தோப்பு தான். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால கிளைமேட் வந்து எப்போதுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி வளமும் வந்து இங்கே நல்லா இருக்கும். இங்கே வந்து மேலே வந்து ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க, நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் படியேறி போகணும், நல்லா ஹைட்டில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு 2-3 ரூம் இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு சாலை வந்து கட்டியிருக்கு. நம்ம போனால் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுப்பெல்லாம் வச்சு நம்ம குக்கிங் பண்ணிக்கிறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். கோழி பார்த்தீங்கன்னா முழுவதுமே வந்து நாட்டுக்கோழி தான். நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க சாவச்சண்டை விடுறது எல்லாமே. அது வந்து அத்தை பையனுக்கு வந்து அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நிறைய சாவல் வந்து அந்த மாதிரியும் வளர்த்திட்ருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து நாட்டு மாட்டு பாலும் கிடைக்கும். இப்போ வந்து பால் வந்து வெளியில் கொடுக்கறதுனாலும் நம்ம பாத்திரத்தில் கொடுக்கறதில்ல, பாட்டிலில் வந்து கொடுக்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா ரசதாளி பழம். இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன சாலை வந்து இதுதாங்க. 2 ரூம் மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து உங்களுக்கு மாட்டுக்கு வந்து பில்லு வந்து கட் பண்ணி போடுறதுக்கான மிஷினெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சாவலுக்கும் கோழிக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக கூண்டும் இருக்கும். குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்தால் இங்கே தான் வந்து ரொம்ப வரணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த தொட்டி.
உங்களுக்கு இந்த ஏணி மேலே ஏறி போனீங்க அப்படின்னா ஸ்விம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பாசம் பிடிக்காது. அந்த தண்ணியெல்லாம் வந்து எப்போதுமே சுத்தமான தண்ணியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த பின்னாடி சைடு கோழி தீவனம் போடுறது, மாடெல்லாம் வந்து இந்த பக்கம் கட்டியிருப்பாங்க. நைட்டு மட்டும் முன்னாடி பக்கத்துக்கு வந்து மாற்றிடுவாங்க. பின்னாடி சைடு வந்து கொஞ்சமாக சிவப்பு கொய்யாக்காயும் வச்சுருக்காங்க. நாட்டு மாடு சிந்து மாடு ரெண்டுமே இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுப்பால் வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிருக்கோம். இங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அந்த சுத்தமான பால் பழனி ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். எல்லாமே இங்கே விளையக்கூடிய காய்கறிகள் ஆகட்டும் எல்லாமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் வந்து இருக்காது. அதாங்க கோழி கூண்டு. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெமன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிவப்பு கொய்யாக்காய் தோப்பு வச்சுருப்பாங்க. இது அந்த வீட்டுக்கு பேக் சைடில் ரொம்ப கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து மதியம் ஒரு 2 மணி இருக்குமா, 2 மணி ப்ளசண்டான கிளைமேட்டு சான்ஸே கிடையாதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே நம்ம தோப்பு தாங்க. இது மாடு தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம் வச்சுருக்கிறதுனால சுற்றி வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணாது. கரெக்டாக அதுக்குள்ளேயே வந்து தீவனத்தை சாப்பிட்டுக்கும். இங்கே கோழி பார்த்தீங்க அப்படின்னா அடை வச்சிருக்கு, முட்டை வச்சு அடை வச்சிட்ருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து சாவல் சண்டைக்கு விடுறது. அதனால இது வந்து கட்டி வச்சு தான் வந்து இதுக்கு தீனியெல்லாம் போடுவாங்க. இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இப்போ நம்ம தட்டெல்லாம் போடுறோம் அப்படின்னா முழுசாக போடாமல் இந்த மெஷினில் விட்டால் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து அப்படியே வெட்டி கொடுத்துரும். ஸோ இதை வந்து நம்ம அந்த ட்ரம்மில் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சிந்தாமல் சிதறாமல் வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளுடைய கொடிகளும் வந்து போட்டிருக்கு. இது வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சமாக வீட்டுக்கு ஆகிற மாதிரி ஜாதி முல்லை வச்சுருக்காங்க. இப்போவே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேப்ஸ் கூட ஒரு தடவை கொடி போட்டு பார்த்தோம். ஆனால் ரொம்ப புளிப்பாக வந்தது அப்படின்னாங்க. நாங்கள் போன லீவில் வந்தபோது பிஞ்சாக இருந்தது. அப்புறம் அடுத்த டைம் வந்து கேட்கும்போது கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மாதுளை சின்ன சின்ன பிஞ்சு இருந்தது. 1-2 மட்டும் காய் இருந்தது அப்போதைக்கு. ஒரு முழு பழம் இருந்துச்சு, எங்கே காணாது? கீழே இருந்துச்சு, எடுக்கலான்னு நினைக்கிறேன். பாப்பா ஏதோ பறிச்சிட்டாங்க. ஓகே, இந்த இங்கே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான புதினா. முழுவதுமான தோட்டமுமே வந்து இப்படி தான் உங்களுக்கு நல்ல பச்சை பசுமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுவாங்க. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சா எப்போ தோட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் கிட்ஸோட ஒரே கேள்வியாக இருக்கும். புதினா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா அப்படியே படர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. தோட்டத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமாக தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. இதாங்க தொட்டி. தண்ணி தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தண்ணி தொட்டிங்க. நீங்கள் ஸ்விம்மிங் கூட பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். உள்ள குட்டி குட்டி மீன்லாம் வளர்க்குறாங்க. பெரிய தொட்டிங்க. தோட்டத்துக்கு ஃபுல்லுமே இங்கேருந்து வாட்டர் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இந்த நாட்டு மாட்டுப்பால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி, சேவல் சண்டைக்கான சேவல் எல்லாமே வந்து இவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே நாட்டு மாட்டுப்பால், சிந்து பால் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியே கலக்காத தரமான பால் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பிங்க் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸோட. உங்களுக்கு வந்து வீடு தேடி அந்த பால் கொடுப்பாங்க. அதே மாதிரி கொய்யாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் முன்னாடியே.
நீங்கள் வந்து கொய்யாப்பழம் உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து ஃப்ரூட் கடை வச்சுருக்கீங்க வேணும் அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட உங்களுக்கு வந்து கம்மியாக சப்ளை பண்ணுறோம். நீங்கள் வந்தோட தோட்டத்தை பாருங்கள், இல்லை நாங்கள் கூட கொரியர் பண்ணி விடுறோம். நாங்கள் ஊருக்கு வர ஒரு 2 days முன்னாடி நாட்டு மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டுச்சு. இப்போ பாருங்கள் கன்றுக்குட்டி எப்படி பாருங்கள், சின்ன கன்றுக்குட்டியே பார்த்தீங்கன்னா திமிழில் இருக்கும் பாருங்களேன். இப்படி தாங்க என்ஜாய் பண்ணாங்க தோட்டத்தில். ஃபஸ்ட்டு விளாக்குங்க பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக் நம்ம பார்க்கலாங்க. விவசாயத்தை காப்போம்.